பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பலனாய் மாறும். இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்வார்னு பார்த்தா இந்த வசனத்தை சொல்றாருன்னு யோசிக்க வேண்டாம். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீ உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய். நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கவனமா இன்றைக்கு நீங்க பயன்படுத்தணும். இன்றைக்கு மாத்திரம், இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க யாரோடு பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, என்ன வார்த்தைகளை பேசணுங்கிறத நீங்க கவனமாய் குறிப்பாய் இந்த வார்த்தைகளை நீங்களே அதை சென்சார் பண்ணிடணும். இதை பேசணும், சிலதெல்லாம் அடக்கி கொள்ளணும். சிலதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வார்த்தைகளை நீங்க பதறி பேசுகிறதுனால சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகிறது. ஆகையினால நம்ம அந்த பாவத்துக்குள்ள, அந்த வியாதிக்குள்ள நீங்க என்ன அறிக்கையிடுகிறீங்களோ நீங்க அப்படியே மாறுகிறீங்க. நீங்க அதுல போய் சிக்கிக்கிறீங்க, அதனால போய் மாட்டிக்கொள்றீங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. ஆகையினால நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகுந்த கவனமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணியாய் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இந்த வாய்க்கு நீங்களும் நானும் காவல் வைக்கணும். எதை எப்ப பேசணுன்ற ஒரு அறிவும் அந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில நீங்களும் நானும் கவனமாய் வாழ முடியும். யாரோடு பேசணும், எப்படி பேசணும், நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் யார், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி நீங்க பேசக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நீங்க உதவி செய்வாராக. வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால இனி வரும் நாட்கள், ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மனதில் பட்டதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துல எல்லாரோட தேவையற்ற வார்த்தைகளை ஒருவேளை நீங்க பேசியிருக்கலாம். ஆனா இனி இந்த நேரம் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். நான் இனி ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமாய் பேச போகிறேன். ஏனென்று சொன்னால், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நான் மூடன் அல்ல, நான் ஞானவான், நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த வசனத்தை நீங்க நம்புங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறத நீங்க அறிக்கையிடுங்க. ஆகையினாலே நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறதும், உங்களையே உயிர்ப்பிக்கிறதும், உங்களையே வாழ வைக்கிறதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இந்த வார்த்தைகள் மாறிவிடும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க இந்த நாள் முதற்கொண்டு நான் இனி என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, ஏனென்று சொன்னால் நீங்க எதை சொல்லுகிறீங்க, எதை அறிக்கை எடுக்கிறீங்களோ, எதை பேசுறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாறுது. நன்மையானவைகளை பேசுங்க. 4 பேரை நீங்க ஆசீர்வதிக்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பற்றி பேசுங்க. அதையவே அறிக்கை விடுங்க. அப்பொழுது உங்களுக்கு நன்மை வரும். நீங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் புலம்பல்களையும் வேதனையும் நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னா அதுல தான் நம்ம சிக்கி உழண்டு கொண்டிருப்போம். ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் நன்மையானவைகளை பேச போகிறேன். தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தை போல உன் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய். இனி ஆண்டவரே, உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய் என்ற அந்த வசனத்தை நாங்கள் கவனமாக கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை நான் சிக்கிக்கொள்ளாதபடி, பிடிக்கப்படாதபடிக்கு இனி வருகிற நாட்கள் அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவதற்கு பரலோகத்தின் தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் பேச வேண்டிய வார்த்தைகளை என் வாயிலிருந்து புறப்பட பண்ணுங்க. மிகுந்த கவனத்தோடு நான் பேச பழக ஆண்டவரே, அதை அறிக்கையிட எனக்கு நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.